எக்ஸாம்பிள் 14 பார்க்கலாம். ஆல்ரெடி எக்ஸாம்பிள் 13 வரைக்கும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. எக்ஸசைஸ் 1.1 1.2 எல்லாமே வந்துட்டு பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன், பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்தது வந்து எக்ஸாம்பிள் 14 சம் பாருங்க. இதில் ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க, என்னன்னு பாருங்க. One day Anita's mother bought 5 1/2 liters of milk. She has used only 3 1/4 liters of milk to prepare payasam. How much milk is left? அப்படின்னா 5 1/2னா 5.5 லிட்டர். அந்த 5.5 லிட்டர் மில்க் வாங்குறாங்க. அதுல வந்து 3.25 லிட்டர், 1/4ங்கிறது 1/4 லிட்டர், 3.25 லிட்டர் வந்து பாயசத்துக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப பேலன்ஸ் லெஃப்ட் ஓவர் மில்க் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா டோட்டலா வாங்கினதுல இருந்து அவங்க யூஸ் பண்ணதை சப்ட்ராக்ட் பண்ணா பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும், மிச்சம் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறது நமக்கு தெரியும். பாருங்க, 5 1/2 minus 3 1/4. ஏன்னா சப்ட்ராக்ட் பண்றோம் இல்லையா, அதனால இப்படி எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை நம்ம சேஞ்ச் பண்ணணும். இப்போ 5 2 மல்டிபிள் பண்ணோம். 5 2 + 1 பை டினாமினேட்டர், புரியுதா? மைனஸ் 3 4 சப்ட்ராக்ட் பண்ணணும், சாரி மல்டிப்ளிகேஷன். 3 × 4 + 1 பை 4. ஓகேவா? இப்போ 5 2s are 10, 10 + 1 பை 2 minus 3 4s are 12, 12 + 1 13 by 4. இது எப்படி எழுதலாம்? சாரி 12 + 1. அதுக்கப்புறம் நம்ம எழுதிப்போம் 10 + 1 11 by 2 minus 12 + 1 13 by 4. இது புரியுதா? 5 2 மல்டிபிள் பண்ணி போட்டிருக்கேன், +1, 3 4 மல்டிபிள் பண்ணா 12 + 1. இப்போ வந்துட்டு ரெண்டு டினாமினேட்டரையும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தா 2க்கும் 4க்கும் 2 1s are 2, 2 2s are 4. அகெயின் 2 டேபிளால் 1 அப்படி இருக்கும், 2 1s are 2. அப்போ எல்சிஎம் வந்து 2 மல்டிபிள் பண்ண என்ன வரும்? 4 தான் எல்சிஎம். அப்போ இங்கே வந்து 13/4ன்னு இருக்கு, டினாமினேட்டர் 4 தான் இருக்கு, அதை சேஞ்ச் பண்ண வேணாம். அப்போ 11/2 மட்டும் நம்ம வந்து 4ஆ மாற்றணும் டினாமினேட்டர். அப்போ 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 4 வரும். அப்போ நியூமினேட்டரும் 2ஆல், டினாமினேட்டரும் 2ஆல். 2 2s are 4, 11 2s are 22. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணலாமா? 22/4 மைனஸ் 13/4. காமனாக 4 போட்டுப்போம். 22ல் 13 போயிட்டா எவ்வளோ வரும்? 12 3 போயிட்டா 9. இங்கே 1 இருக்கு, 1 போயிட்டா 0. ஓகேவா? ஸோ 9/4. இது எப்படி இருக்குன்னா இம்ப்ராப்பராக இருக்கு. நியூமரேட்டர் வந்து பிக் நம்பராகவும் டினாமினேட்டர் வந்து ஸ்மாலாகவும் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ணோம். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றுறதுக்கு 9 4ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ 2 4s are 8. ரிமைண்டர் வந்து 1 இருக்கும். ஸோ ஆர் கியூ, இது கோஷன், இது டிவைசர். அப்போ என்ன ஒரு ஆன்சர்? 1, சரி கோஷன் வந்து ஃபர்ஸ்ட் எழுதிடுவாங்க 2, ஓகே 2 1/4. இது மில்க் தானே, லிட்டர். 2 1/4 லிட்டர்ஸ், இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் வந்து எக்ஸாம்பிள் 15 பாருங்க. சிம்பிளிஃபை 9 1/4 minus 3 5/6. இதை சப்ட்ராக்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க, எப்படின்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 15. 9 1/4 minus 3 5/6. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ல இருக்கு இல்லையா, இது நம்ம வந்து இம்ப்ராப்பரா சேஞ்ச் பண்ணிப்போம் ஃபர்ஸ்ட். அப்போ 4 9 மல்டிபிள் பண்ணும். 9 × 4 + 1 by 4 minus 3 × 6 + 5. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி இதை ஆட் பண்ண போகிறோம். கீழே அகைன் டினாமினேட்டரை போட்டுக்கணும். இப்போ 4 9s are 36 + 1 by 4 minus 3 6 are 18. 18 + 5 by 6. இது என்ன ஆகும்? 36ம் 1ஓட ஆட் பண்ணோம்னா 37/4 minus 18 4ம், சாரி 18 5ம் 6. 18 5 ஆட் பண்ண 23/6 வருது.
இப்போ பாருங்க டினாமினேட்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம எல்சிஎம் எடுத்துப்போம். டினாமினேட்டர் சேமாக இருந்தால் தான் நம்ம அடிஷனும் சப்ட்ராக்ஷனும் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ 2 டேபிளால் 2 2s are 4, 3 2s are 6. திருப்பி 2 டேபிளால் 2 1s are 2, இந்த 3 அப்படியே இருக்கும். அகெயின் 3 டேபிளால் 1, 3 1s are 3. இப்போ எல்சிஎம் 2 into 3 என்ன வரும்? 2 2s are 4, 4 3s are 12. 12 தான் எல்சிஎம். இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் 37/4 எடுத்துப்போம். 4ஓட 3 மல்டிபிள் பண்ணால் நமக்கு 12 கிடைக்கும். ஸோ அப்போ மேலேயும் 3ஆல் 4 3s are 12, 37 3s are 111. ஓகேவா? அடுத்தது 23/6 எடுத்துப்போம். 6 வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணால் நமக்கு 12 கிடைக்கும். ஸோ நியூமரேட்டர் 2ஆல் டினாமினேட்டர் 2ஆல். இப்போ 6 2s are 12, 23 2s are 46. ஓகேவா? இப்போ சப்ட்ராக்ட் பண்ணுவோம். by 12 minus 46/12. ஓகேவா? இப்போ 12 அப்படி எடுத்துக்கலாம். 111ல் 46 போயிடுச்சுன்னா 65. ஓகேவா? இப்போ 65/12 காமனாக ஏதாவது டேபிளால் நம்ம கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுவோம்? இது வந்து இம்ப்ராப்பரில் இருக்குது. இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றணும்னா 65-ஐ 12ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ 5 12s are 60 வருமா? பேலன்ஸ் என்ன இருக்கும்? 5 இருக்கும். இப்போ இது ரிமைண்டர், இது கோஷன்ட், இது டினாமினேட்டர். ஸோ இது என்ன எழுதுவோம்? 5/12. This is the answer. புரியுதா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. Example 16 பாருங்க. Marudu, a milkman, has 4 bottles of milk, each containing 1/2 liters. How much milk does he have in all? அப்படின்னா மருதுன்றவர் மில்க்மேன் வந்து 4 பாட்டில் மில்க் வச்சிருக்காரு. அந்த 4 பாட்டிலையும் ஒரு பாட்டிலையும் 1.5 லிட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 4 பாட்டிலையும் ஒன்னும் செப்பரேட்டா 1.5 லிட்டர் இருக்கு. அப்போ மொத்தமா எவ்வளவு வந்து இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அப்படின்னா நம்ம மொத்த பாட்டில் வந்து 4, ஒன்னுலயும் இருக்கிறது வந்து 1.5 லிட்டர். அப்ப இதோட இதை மல்டிபிள் பண்ணாதான் டோட்டலா எத்தனை லிட்டருங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். சரியா? ஸோ இப்படி எழுதிக்கோங்க. 1/2 into 4. இது வந்து டோட்டல் பாட்டில். இது வந்து ஒரு பாட்டில் இருக்க மில்க். இப்போ இதோட மல்டிபிள் பண்ணா நமக்கு வந்து டோட்டல் மில்க் கிடைச்சிரும். இப்போ இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இருக்கு இல்லையா? இதை வந்து நம்ம மாத்திடணும். 2 into 1 plus 1/2 into 4. ஓகேவா? இது எப்படி பண்ணலாம்? 2 into 2 2 plus 1 3. So 3/2 into 4. புரியுதா? இப்போ இந்த டேபிள் 2 1s are 2, 2 2s are 4. கேன்சல் பண்ணலாமா? பேலன்ஸ் ஒன்றும் இல்லை. இப்போ 3 into மல்டிபிள் பண்ணால் 6. மில்க்ன்றதுனால 6 லிட்டர்ஸ். இப்போ டோட்டல் மில்க் எவ்வளோ? 6 லிட்டர்ஸ். புரியுதா? சிம்பிள் தான் இது. அடுத்து எக்ஸாம்பிள் 17 பாருங்க. A man wants to fill 3/4 kg of rice equally in 3 bags. How much rice does each bag contain? அப்படின்னா ஒரு 3 bagsல வந்து 3/4 kg டோட்டல் ஆஃப் ரைஸ். மொத்தமா ரைஸ் வந்து 3.25 கிலோ. அது வந்து 3 பேக்ல ஃபில் பண்ணணும் ஈக்குவலா. அப்ப எப்படி வந்து ஃபில் பண்ண முடியும்? எவ்வளோ ஒரு பேக்ல எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா இந்த 3/4 வந்து 3ஆல டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணாதான் ஒரு பேக்ல எவ்வளோ ஃபில் பண்ணலாங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரியா? மல்டிபிள் பண்ணக்கூடாது. இது வந்து டிவைட் பண்ணணும். ஓகேவா? 3/4 டிவைட் 3. இது வந்து ரைஸ், இது பேக். டிவைட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணோம்னா இது ஃபர்ஸ்ட் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ல இருக்கிறத இம்ப்ராப்பரா சேஞ்ச் பண்ணிப்போம். 3 into 4 plus 3/4 divide 3. 3 4s are 12. 12 plus 3 ஸ்டெப் எழுதிக்கோங்க. 15/4 divide 3. ஓகேவா? இப்போ வந்து டிவிஷன்ல இருக்கிறது, டிவிஷனுக்கு அந்த பக்கம் இருக்க டிவைட் பண்ற நம்பரை வந்து என்ன பண்ணுவோம்னா ரெசிப்ரோக்கலா போட்டுப்போம், மல்டிபிள் பண்ணணும். புரியுதா? டிவைட் பண்றத ஃபிராக்ஷன்ல டிவைட் பண்றதுக்கு எந்த நம்பரால டிவைட் பண்றோமோ அந்த நம்பரை ரெசிப்ரோக்கலா மாத்திக்கணும். ரெசிப்ரோக்கல்னா தலைகீழா. அப்போ 50/4 into 3ங்கிறது 1/3 மாறிடும்.
ஏன்னா இங்கே 3ங்கிறதும் கீழே 1 இருக்குதா அர்த்தம். ஓகேவா? அப்போ 1/3. இப்போ 3 டேபிளால் கேன்சல் பண்ணலாமா? 3 1s are 3, 5 3s are 15. வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ 5/4. இப்போ இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா இம்ப்ராப்பரில் இருக்கு இல்லையா? அப்போ வந்து 5 4ஆல் டிவைட் பண்ணணும். 4 1s are 4, பேலன்ஸ் 1. ஸோ ரிமைண்டர் கோஷன் டிவைசர் அந்த ஃபார்மேட்டில் எழுதுறோம்னா ஆன்சர் என்ன வரும்? 1/4. இது வந்து ரைஸ் தானே, ஸோ கேஜி. அப்போ வந்து ஒரு பேக்ல 1/4ங்கிறது 1.25 கிலோ நம்ம ஃபில் பண்ணோம்னா 3 பேக்லையும் ஈக்குவலாக ஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? அடுத்தது 18th sum. In a juice shop, if a man prepared 1/2 liters of juice from 1 kg of orange, then how many liters of juice can be prepared from 12 3/4 kg of orange அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணோம்னா ஜூஸ் ஷாப்பில் ஒரு 1.5 லிட்டர் வந்து ஜூஸ் வந்து 1 கேஜி ஆரஞ்சில் 1.5 லிட்டர் ரெடி பண்ண முடியும். அப்படின்னா 12 3/4 kg அப்படின்னா 12.25 kg ஆரஞ்சில் எவ்வளோ ஜூஸ் ரெடி பண்ண முடியும்னு கேட்குறாங்க. புரியுதா? 1 கேஜிக்கு 1.5 லிட்டர்னா 12.25 கேஜிக்கு எத்தனை லிட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொல்லலாமா? பாருங்க, 1 கேஜி ஆஃப் ஆரஞ்சுக்கு 1.5 லிட்டர் ஜூஸ். அப்போ 12 3/4 கேஜி ஆஃப் ஆரஞ்சுக்கு எவ்வளோ லிட்டர்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இதோட இதை மல்டிபிள் பண்ணணும். 1 கேஜிக்கு 1.5 லிட்டர்னா இத்தனை கேஜிக்கு எவ்வளோ அப்படிங்கும்போது மல்டிபிள் பண்ணணும். அப்போ 12 3/4ஓட 1/2 மல்டிபிள் பண்ணால் நமக்கு எத்தனை டோட்டலாக எவ்வளோ லிட்டர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சலாம். இப்போ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இருக்குது, இதை வந்து இம்ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணணும். அப்போ 12 × 4 இதையும் மல்டிபிள் பண்ணி இதை ப்ளஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ 4 2s are 8, 4 1s are 4, 48 + 3 எவ்வளோ வரும்? 51. 51/4 இன்ட்டு 2 1s are 2, இதையும் மல்டிபிள் பண்ணும், இதையும் ப்ளஸ் பண்ணும். 2 1s are 2 + 1 3, 3/2. இப்போ வந்து சேம் டேபிளால் கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. இதையும் பார்க்கணும், இல்லை இதையும் பாருங்க, அப்புறம் இதையும் தென் இதையும் எதுவுமே கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அப்படியே மல்டிபிள் பண்ணி போட்டுடலாம். 51 3s are என்ன வரும்? 3 1s are 3, 5 3s are 15, 153. 4 × 2 18. இதில் வந்து டினாமினேட்டர் சேம் ஆகல அப்படிலாம் பார்க்கக்கூடாது. ஏன்னா அடிஷனுக்கும் சப்ராக்ஷனுக்கும் மட்டும்தான் அப்படி இருக்கணும். இது வந்து ப்ராப்ளம் இல்லை. ஸோ அப்படியே மல்டிபிள் பண்ணி போட்டுடலாம். 153/8. இது வந்து இம்ப்ராப்பரில் இருக்குது. எப்போவுமே இம்ப்ராப்பரில் இருந்தால் என்ன பண்ணுவோம்? டிவைட் பண்ணுவோம் இல்லையா? 153 8ஆல் டிவைட் பண்ணுவோம். டேபிள் சொல்லுங்கள். 15 எடுத்துப்போம். 8 1s are 8, 8 2s are 16 வந்துடும். அப்போ 8 1s are 8. 15ல் 8 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 7 வரும். 7 வந்து 8ஐ விட ஸ்மால். ஸோ இந்த 3ஐ கீழே போட்டுப்போம். 73. அப்போ என்ன வரும்? 8th டேபிளால் 9 8s are 72. பேலன்ஸ் வந்து 1. ஸோ இது ரிமைண்டர் கோஷன் டினாமினேட்டர் அந்த ஃபார்மேட்டில் இப்போ எழுதணும்னா 19 1/8 லிட்டர்ஸ். ஜூஸ் தானே லிட்டர்ஸில் போடணும். இதுதான் வந்து 12.25 kg ஆஃப் ஆரஞ்சுக்கு கிடைக்கிற லிட்டர்ஸ் ஆஃப் ஜூஸ். ஓகேவா?